வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையுடைய ஏதாவது ஒரு மருத்துவன்மைகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்னா, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது மட்டும் கிடையாது மக்களே, கருவேப்பிலையில் நிறைய மருத்துவன்மைகள் இருக்குது. கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம பதார்த்தங்களில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட்றது நிறைய மருத்துவன்மைகளை நமக்கு கொடுக்கும். கருவேப்பிலை நமக்கு இருக்கக்கூடிய பல வியாதிகளை தீர்க்குது. உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடிய சக்தியெல்லாம் கருவேப்பிலை தான் கொடுக்கும். பசியை தூண்டக்கூடிய சக்தியை கருவேப்பிலை தான் கொடுக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய தொப்பையை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு கருவேப்பிலையை எடுத்துக்கலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் தொப்பை விழுவது. தொப்பையை வைத்துக்கொண்டு நம்மளால் வெளியே நடமாடவே முடியாது, தயங்குவோம் நம்ம இனி உங்களுக்கு அந்த மாதிரியான கவலை தேவை கிடையாது. நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலை இலையை மென்று சாப்பிட்டு வந்தாலே உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வெளியேறி தொப்பையை குறைக்கிறதுக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ தொப்பை ப்ராப்ளம் இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலை இலையை அப்படியே வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலையை துவையலாகவும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். எப்படியாவது கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது தொப்பையை நீங்கள் குறைக்கிறதுக்கு அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இரத்த சோகைக்கு ஒரு தீர்வாக கருவேப்பிலை உங்களுக்கு அமையும். அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை இலையை 2 பேரிச்சம்பழத்துடன் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த சிகப்பணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதத்தை நீங்கள் அதிகரிச்சிக்கிறதால அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்படாமல் முன்னாடியவும் நீங்கள் தடுத்து கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் 2 பேரிச்சம்பழத்தை கூட தினமும் காலை வெறும் வயிற்றில் கருவேப்பிலை இலையை சேர்த்து சாப்பிடுங்க. ரத்த சோகையை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்து கொள்ளலாம். சர்க்கரை நோய்க்கு தீர்வாக கருவேப்பிலை அமைகிறது மக்களே. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தினமும் காலை வெறும் வயிற்றில் கருவேப்பிலையை சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்துக் கொள்ளலாம். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ் கருவேப்பிலையில் சேர்ந்திருக்கக்கூடிய உணவுகளையோ கருவேப்பிலையை துவையலாகவோ வெறும் வயிற்றில் கருவேப்பிலையை காலையில் சாப்பிடும் போதோ கண்டிப்பாக உங்களுக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதுக்கு கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதயத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் வராமல் உங்களுக்கு பாதுகாக்கும். இப்போ கொலஸ்ட்ரால்லே பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பும் இருக்குது, நல்ல கொழுப்பும் இருக்குது. அப்போ கொழுப்புகள் இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை நீங்கள் குறைச்சிட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அப்போ நல்ல கொழுப்பு மட்டும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக வச்சுக்காம ஆரோக்கியமாக நல்ல கொழுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயம் சார்ந்த பக்கவாதம், மாரடைப்பு போன்ற அபாயம் உங்களுக்கு வராமல், இதய நோய் வராமல் பாதுகாத்து கொண்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கலாம். செரிமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக கருவேப்பிலை உங்களுக்கு அமைகிறதுங்க மக்களே. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டு வந்தாலே செரிமான பிரச்சனைகள் சரியாகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மென்று சாப்பிட்றதுக்கு சங்கடப்படுறீங்கன்னா கருவேப்பிலை துவையலாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உணவுகளில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையாவது நீங்கள் மென்று விழுங்கி சாப்பிடுவதை ஒரு பழக்கமாக வச்சுருக்கீங்க, அடிக்கடி தொடர்ந்து கருவேப்பிலை சாப்பிட்றதும் ஒரு பழக்கமாக வச்சுருக்கீங்கன்னா செரிமான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மலச்சிக்கல், அஜீரணம் போன்ற எந்த விதமான செரிமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் தள்ளி இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகளையும் நீங்கள் குணமும் படுத்திக்கலாம். சளி தொல்லைக்கு தீர்வாக கருவேப்பிலை அமைகிறதுங்க மக்களே. சளி தொல்லை இருக்கிறவங்க கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா காய வச்சு பொடி செஞ்சு தினமும் காலை மற்றும் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வேளைகளில் ஒரே ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடியோட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி தொல்லையிலிருந்து இப்போ இல்லைங்க மக்களே உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு சளியை கியூர் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த கருவேப்பிலையோடைய அந்த பொடிக்கு இருக்குது. அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் தேன் கூட கலந்து சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த சளி தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். முடி நன்றாக வளர்வதற்கு, அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு கருவேப்பிலையை நீங்கள் உபயோகிக்கணும். முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் 15 கருவேப்பிலை இலைகளை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது முடி உதிர்வு பிரச்சனை சரியாகும். அடர்த்தியாக முடி வளர்வதை உங்களாலேயே ஒரு சில வாரங்களில் உணர முடியும். நரைத்த முடி கருமையாக மாறுவதற்கு கூட நீங்கள் இப்போ இருந்தே தொடர்ந்து கருவேப்பிலை சாப்பிடுவது ஒரு வழக்கம். ஸோ ரொம்ப லாங் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் கருவேப்பிலை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இலைத்த நரை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கருகருவென்று மாற ஆரம்பிக்கும். ஸோ இலைத்த நரை கருகருவென்று மாறுவது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு
அளவுக்கு கருவேப்பிலையை டயட்டில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. முடி நன்றாக அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடும்போது அது ரொம்ப சாத்தியப்படும். கருவேப்பிலையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடுத்துக்கோங்க. முடி அடர்த்தியை வந்து பெற்றுக்கொள்ளலாம். கல்லீரலை பாதுகாப்பதற்கு நீங்கள் கருவேப்பிலையை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை தினமும் நீங்கள் காலை மற்றும் அதற்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மற்ற வேலைகளில் துவையலாக பயன்படுத்துவது, நீங்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரலில் தங்கி இருக்கக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றி கொலஸ்ட்ரால் எல்லாம் கல்லீரலில் உங்களுக்கு அந்த கொழுப்பு சத்துக்களை கம்மி பண்ணி கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ என்று சொல்லக்கூடிய சத்து, விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, இது எல்லாமே கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிலையை உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை தணித்து உடல் சூட்டை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது. அதோடு கருவேப்பிலை கீரை உங்களுடைய மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ பித்தத்தை எல்லாம் குறைச்சி உங்களுடைய மனதை எப்போதும் நீங்கள் உற்சாகமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்க அப்படின்னா கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கலாம். குமட்டல், சீதபேதியால் உங்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், அப்புறம் நாள்பட்ட காய்ச்சல், இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை தான் உங்களுக்கு குணப்படுத்தும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க கருவேப்பிலை உணவுகளில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். பித்தம் மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை கூட குணப்படுத்துறதுக்கு சித்த மருத்துவத்தில் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாந்தி எடுக்கக்கூடிய பிரச்சனை, நாக்கு ருசியற்று போகக்கூடிய பிரச்சனை, வயிற்று ஓட்டம், அப்புறம் சில பேருக்கு சாப்பிட்டவுடன் மலங்களிக்கக்கூடிய உணர்வு போன்ற பிரச்சனைலாம் இருக்கும். சில பேருக்கு பசியை எடுக்காத நிலை இருக்கும், அதாவது பசியற்ற நிலைன்னு சொல்லுவோம், பசியின்மைன்னு சொல்லுவோம், அப்புறம் சளி, இது போன்ற பல பிரச்சனைகளை கருவேப்பிலை தான் உங்களுக்கு குணப்படுத்தும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களும் கருவேப்பிலையை தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண்கள் ஒளி பெறுவதற்கும் உங்களுடைய முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய மேனி எழில் பெறவும் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்குது. ஸோ கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களும், முடி நரைக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும், உங்களுடைய உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஜூஸ், அந்த கருவேப்பிலை சாறு உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை பலப்படுத்துது. ஸோ ஒயிட் பிளட் செல்ஸை இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு பலப்படுத்துது. பத்திய உணவு முறையில் சாப்பிட்றவங்கலாம் கருவேப்பிலையை தங்களுடைய உணவுகளில் துவையலாக சேர்த்துக்கொள்வது நல்லது. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். கண் ஒளி குன்றாமல், நரை எப்பொழுதுமே உங்களுக்கு திரை இல்லாமல் நீங்கள் இளமை பொலிவோடு வாழ்வதற்கு கருவேப்பிலை உங்களுக்கு அருமருந்தாக இருக்கும். அரோசியம் அப்படின்னு ஒரு நோய் இருக்குங்க மக்களே. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த உணவுகள் எந்த பதார்த்தங்களை சாப்பிட்டாலும் அது மண்ணு போல ருசி எறிய முடியாமல் இருக்கும். அதை தான் அரோசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நாக்கில் ருசி எறியக்கூடிய உணர்ச்சி இலைகள் மரத்து போயிடும். அதுதான் இந்த அரோசிகம் நோய்க்கு காரணம். இதை போக்குவதற்கு கருவேப்பிலை துவையல் உங்களுக்கு நல்லா பயன்படும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து அதை சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மியில் வச்சு தேவையான அளவு இஞ்சி, சீரகம், புளி, பச்சை மிளகாய், உப்பு இவைகளை வைத்து நீங்கள் மைய துவையல் மாதிரி அரைச்சிக்கணும். இதை நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட அந்த கருவேப்பிலை துவையலை அடிக்கடி தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நாக்கில் ருசி எறியக்கூடிய தன்மைகள் வந்து மறுபடியும் ஏற்பட ஆரம்பிக்கும். அரோசியம் நோயை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். கருவேப்பிலையை நீங்கள் நல்லா அரைச்சி அது கூட முட்டையினுடைய வெள்ளை கருவை சேர்த்து தலைக்கு தேய்த்து குளிச்சிங்க அப்படின்னா முடி உங்களுக்கு நன்றாக வளரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து முடி கருகருவென்று வளர்வதற்கும் முடி வந்து அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் கருவேப்பிலை வந்து பயன்படுத்தலாம். சுத்தமாக ஆய்ந்து எடுத்த கருவேப்பிலையை நீங்கள் அம்மியில் மைய அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸையும் விட்டு கலக்கி தினசரி காலையிலும் மாலையிலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதத்தில் போட்டு அதை கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அதிகமாக கிடைக்கும். அடிக்கடி இந்த துவையலை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் உறுதி பெறும். பைத்தியம் தெளிய புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பவர்களுடைய புத்தியை வந்து ஒரு நிலையில் நிறுத்தி அவங்களுடைய அறிவில் தெளிவை உண்டாக்க இந்த மாதிரி கருவேப்பிலையை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலையை கீரையாக, அப்படியாவது அரைச்சி வந்து கீரையை அப்படியேவும் நீங்கள் சாப்பிடலாம். அதே போல் கருவேப்பிலையை வந்து நீங்கள் தொடர்ந்து வெறும் வயிற்றிலையும் சாப்பிடலாம் பச்சையாக. உங்களுடைய உணவுகளில் எப்படியாவது கருவேப்பிலையை சேர்த்துக்கொள்ள பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.